மக்களே, பேட் ஃபார் ஈச் அதர். ஸோ நேற்று ஒரு கரெக்டாக ஒரு டோரை போட்டு கப்புள்ஸை ரெண்டு பக்கம், ஃபீமேல் ஒரு பக்கம் மேல் ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சு அவங்களுக்குள்ள நடக்கிற பிரிவினை தான் இந்த வாரத்தோட கான்செப்டுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ண உடனே நிறைய பேரோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை வெளிவரது பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னைக்கு அதை தாண்டி ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. அந்த எமோஷன்ஸ்லாம் தாண்டி அந்த டாஸ்க்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்றது தான் எபிசோட் நம்பர் 24 இருந்தது. இல்ல சின்ன சின்ன நிறைய கியூட் மூமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நம்மளால இதுவா இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா வியப்பா சூப்பரா இருந்துச்சு. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துருங்க. நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். அதை மட்டும் மாற்றிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா பிரித்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரொடக்ஷன் டீமே ஃபுட்டு கொடுத்து விடுவாங்கல்ல. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க, ஹஸ்பண்டுக்காக ஒய்ஃபு சமைச்சு ஒரு காதல் கடிதத்தை எழுதுங்க அப்படின்ற மாதிரி, பிரிவினை கடிதம் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க எல்லாருமே. எழுதிட்டு ஒவ்வொருத்தரும் கொடுக்கும்போது அந்த எமோஷன்ஸும் அந்த லெட்டரை படிக்கும்போது ஒவ்வொருத்தரோட கண்ணில் இருக்கிற அந்த கண்ணீர் துளியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதுல பானுக்கு எழுதின லெட்டரா இருக்கட்டும், வசந்தி கல்யாண், குறிப்பா வசந்திக்கு பர்த்டே. ஸோ ஒரு பர்த்டே அன்னைக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம தனியா இருந்துகிட்டு அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் போது கல்யாணம் புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஸோ அவர் டூ எமோஷனலா இருந்தாரு. ஆனா இது நல்லதுதான், நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும் பயங்கரமா இருந்தது. இன்னொரு பக்கம் ஆசியா மற்றும் ருக்குராஜு இவங்க ரெண்டு பேருக்கும் கடைசியா சண்டை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த வாழை போட்டாங்க. இப்போ அது எப்படி இருக்கு அப்படின்னும் போது ஒரு பக்கம் கோபமும் இருக்கு, பாசமும் இருக்கு. அது எப்படி காட்டுறதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரு மூலையில தவிக்கும் தருணத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு. இதெல்லாம் நடந்து முடியுதா? முடிஞ்ச உடனே பிரேமகுரு வராரு. பிரேமகுரு வந்த உடனே உங்களுக்குள்ள இந்த டோர் போட்டதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பிரிவினையில் இந்த காதல் அதிகமாகும், உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் அதை தாண்டி இதை வச்சு ஒரு கேமை நாங்கள் பண்ண போறோன்ற மாதிரி சொல்லி, எப்படின்னா கை இருக்கு, இந்த கை இருக்கு இல்லையா, இதுதான் கேம். ஒன்றும் இல்லை, ஒய்ஃப் ஒரு பக்கம் இருப்பாங்க டோரில், கை மட்டும் உள்ளே போவோம் ஹஸ்பண்ட் கை. இந்த கையை தொட்டு பார்த்துட்டு டச் பண்ணி அவங்க கண்டுபிடிக்கணும் இது நம்மளுடைய ஹஸ்பண்டோட கையா இல்லையா அப்படின்றது தான் டாஸ்க்கு. இது நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த இதுவும் ஒரு தெலுங்கு ஷோ தான். அந்த தெலுங்கு ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஹஸ்பண்டை. மாற்றி நிற்க வச்சு ஃபைனலாக யாரை நிற்க வச்சாலும் அந்த ஒய்ஃபு கையை ஹஸ்பண்ட் பயங்கரமாக கண்டுபிடிச்சி அந்த ரீல் பயங்கர ட்ரெண்டிங்கான ரீல். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆக்டை தான் இங்கே எடுத்துன்னு அதை பண்ண வைக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வசந்தி வராங்க. கல்யாண் கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக ஷஃபிள் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. மூணாவது பர்சனாக வசந்திக்கு 2 பர்சன் அமிச்சாங்க, கண்டுபிடிக்கல. மூணாவது பர்சனாக தான் கல்யாணம் அமிச்சாங்க. கல்யாணம் அமிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இதில் குறிப்பாக கல்யாணோட ஹேண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, அந்த நர்வ்ஸ் வேற கிளியராக தெரியுது போல. அது அவங்களுக்கு தொட்டு பழக்கம்ன்றதால ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. செம ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சதுல வசந்தி ஒரு நபர். அண்ட் தென் சந்தியா போறாங்க. சந்தியா போயிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க 4வது பர்சன். சந்தியா 4வது பர்சனா கண்டுபிடிக்கிறாங்க. ஐ மீன் 3 பேர் அமிச்சாங்க, 4வது தான் பிரிட்டோ அமிச்சாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டோ வேணுத்துக்கிட்டே அவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பேற்றுற மாதிரி அப்படியே அவங்க கண்டுபிடிச்ச உடனே கூப்பிடணும். இந்த வாளுக்கு பின்னாடி இருந்து கூப்பிடுவாங்க. அவர் ரியாக்ட் பண்ணி அந்த எமோஷன்ஸை பேசி அங்கே வெளிப்படுத்துறது தான் சுச்சுவேஷன். அங்கே என்ன பண்ணிட்டாரு, பிரிட்டோ சைலண்டாகிறார், கையை அப்படி உள்ள விட்ட சைலண்டா அப்படின்னும் போது அங்கே பதட்டமாகறாங்க. ஒரு பக்கம் சந்தியா, நம்ம தப்பா கண்டுபிடிச்சிட்டோமோ, தப்பாயிட்டோமோ அப்படின்ற மாதிரி பதட்டப்படுற சுச்சுவேஷன் வந்தவொடனே அவர் ரிவீல் பண்ணது பட்டு அப்படின்ற மாதிரி மாற்றி பேசின தருணமாக இருக்கட்டும் பயங்கரமாக இருந்துச்சு அந்த சீன். அண்ட் தென் இருக்கிறதுலையே ஆசியா போறாங்க. ஆசியாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் நபரே ருக்குராஜு அனுப்புறாங்க. அனுப்பின உடனே கையை உள்ள விடுறாங்க. அவங்க இல்ல அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா பிரேமகுரு கண்ணை ஓபன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ராங் ஆன்சர், ஆன்சரே தப்பு. ஏன்னா ஃபர்ஸ்டே ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆசியா கண்டுபிடிக்கலன்னும் போது நானும் பயங்கர டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா ஆசியாவோட பர்ஃபார்மன்ஸு வேற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஷோல. சடனா இந்த ஒரு கை கண்டுபிடிக்கிற டாஸ்க்ல கண்டுபிடிக்கலன்னு அவங்க பிரேக் ஆயிட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் கடைசி டைம்ல அவங்களுக்கும் ஆசியாவுக்கும் ருக்குராஜுக்கும் சண்டை. இப்போ இந்த டாஸ்க்ல வேற முதல்லயே ஃபெயில் ஆனோன்னு அவங்க ரொம்ப எமோஷனலா உடஞ்சி கதறி அழுத தருணத்தை பார்க்க முடிஞ்சுச்சு. எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்று ஆறுதல் படுத்தினதையும் பார்க்க முடிஞ்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. பட் இவங்க எல்லாருமே ஒரு விதத்துல இந்த இதெல்லாம் பழகினவங்க. ஆசியாவுக்கு இது ஒரு
புதுசா வந்த உடனே முதல்லயே ஃபெயில் ஆகணும் போது அவங்க பதட்டம் ஆயிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுல 2 பேருக்குமே கஷ்டம் தான். அதுல அவங்க 2 பேரும் பேசும்போதும் சரி ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு ராஜு பேசினதா இருக்கட்டும், இல்ல இந்த பக்கம் ஆசியா பேசினதா இருக்கட்டும்ன்றதையும் பார்க்க முடிஞ்சுச்சு. அண்ட் தென் பிரியங்கா. ஸோ பிரியங்காக்கெல்லாம் சொல்ல வேணாம், அழகா போயிட்டு ஈஸியா 3வது பர்சனாவே கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அஞ்சலி பவனும் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் தான் அஞ்சலி பவனுக்கு அமிச்சது. அஞ்சலி பவனும் அந்த ஃபர்ஸ்ட் பர்சனை செமையா கண்டுபிடிச்சாங்க. சூப்பரா கண்டுபிடிச்சு பக்கா பண்ணிட்டாங்க. ஃபாஸ்டா கண்டுபிடிச்சது என்னன்னா அஞ்சலி பவன். ஏன்னா அவங்களுக்கு மொதல் நபரே வந்து பவன் அமுச்சு விட்டதால அவங்களுக்கு ஈஸியா போச்சு. அண்ட் தென் ஜானு வந்து சீட் பண்ணிட்டாரு. அந்த ஜானு பானுல பானு வந்து சீட்டு என்னன்னா ஒவ்வொரு கையா அனுப்பும்போது இதுல செக் பண்றாங்கன்னு வச்சுங்க, இதான் ஃபீமேல் ஹேண்டுன்னு வச்சுங்களேன், இது இப்படி தொட்டு பார்க்கணும். இதுல இவர் தான் மேல் ஹேண்டுன்னு வச்சுங்களேன். இங்க என்ன பண்றாரு, அவர் போயிட்டு இப்படி கையை பிடிக்கிறாரு. முதல்ல எப்பா நீ கையை மட்டும் தான் நீட்டணும், அவங்க தொட்டு பார்க்கணும், நீ போய் கையை பிடிக்க கூடாது, அதுவே தப்பு. அதைத்தான் அங்க போயிட்டு பானு பண்ணது இது சீட்டிங் தான். அது ஓப்பனா சொல்லணும்னா அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க இதை கையை தொட்டு பிடிக்காம நீங்க அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அப்ப தெரிஞ்சிருக்கும். அது வந்து நல்லா ஃபேரா சொல்ல முடியாது. மற்றவங்க எல்லாருமே ஃபேரா இருந்தாங்க. அந்த இடத்துல பானு பண்ணது எனக்கு ஃபேரா தெரியல. அந்த விஷுவல்ஸ் கிளியரா பார்க்கும்போது எனக்கு இட் இஸ் நாட் ஃபேர் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் தென் சித்து சோனியா, அப்புறம் நீத்து அண்ட் நட்ராஜ் தான் ரொம்ப லேட்டா அதிகம் மெம்பர்ஸ் அமைச்சு கடைசியா தான் நட்ராஜ் போனாரு. அதையுமே கண்டுபிடிச்சிட்டு இதுல குறிப்பா மாஸ்டர், நீ தூரம் இருந்தா நல்லா தான் இருக்குது, ஸோ கிட்ட இருக்கும்போது திடீட்டே இருக்க, தூரம் இருக்கும்போது இந்த ஃபீலிங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி நட்ராஜ் வெளிப்படுத்தினதா இருக்கட்டும் பயங்கரமா இருந்துச்சு. குறிப்பா அதுல ஒவ்வொருத்தரோட எமோஷன்ஸை பார்க்கும்போது எவ்வளோ ஃபீல் பண்றாங்க. அது ஒரு நாள் இடைவெளி தான். அந்த ஒரு நாள் இடைவெளி அவங்கள எவ்வளோ பாதிக்கப்படுத்துது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும் போல இருக்கு. ஆனால் அது ஒரு பக்கம் நல்லா தான் இருந்ததுங்க. இது நடந்து முடிஞ்ச உடனே பிரேமகுரு வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரேன், இதை நீங்க பண்ணியிருக்கிறதால கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கிஃப்ட் அனுப்பிச்சு விட்டாருன்னா, ஒரு பக்கம் அந்த கப்புள்ஸோட இமேஜஸ், பாய்ஸுக்கு வந்து அவங்க ஒய்ஃபோட ஃபோட்டோ, கேர்ள்ஸுக்கு வந்து ஹஸ்பண்டோட ஃபோட்டோன்ற மாதிரி அந்த ஒரு கிஃப்ட் அனுப்பிச்ச உடனே எல்லாரும் பயங்கர சந்தோஷம், பயங்கர ஹாப்பியாயாச்சு. இது முடிஞ்ச உடனேயே அடுத்து உள்ள வராங்க ஸ்ரீமுகி. உள்ள வந்துட்டு ஒரு டாஸ்க் என்னன்னா, டாஸ்கோட பேரு வால் ஆஃப் லவ் அப்படின்றது தான் டாஸ்கோட பேர். இதுக்கு 2 டீம்மேட்டா 4 பேரா பிரிச்சு பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சந்தியா, ஆசியா, அஞ்சலி அண்ட் ஜானு, இந்த 4 பேர் வராங்க. ஓகே, இதுல என்னன்னா ஒரு பக்கம் பாய்ஸுக்கு அந்த பேலஸ்குள்ள நடக்குது, கேர்ள்ஸுக்கு கார்டன் ஏரியால நடக்குது. என்னன்னா ஒரு 12 பிளாக்ஸ் இருக்கு. அந்த பிளாக்ஸை ஒரு சப்போர்ட் இருக்கு, அந்த சப்போர்ட்ல வச்சு 1 2 3 அப்படின்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே போனோம். அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு என்னன்னா அந்த 12 பிளாக்குமே நம்ம கீழே இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் இது சப்போர்ட்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் பிளாக் எடுக்கிறோம், இங்க வைக்கிறோம், திரும்ப 2வது பிளாக் கீழே இருக்கு, இதை பேலன்ஸ் பண்ணினே நம்ம 2வது பிளாக் எடுத்து வைக்கணும், திரும்ப 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி 3வது பிளாக் எடுத்து வைக்கணும். இப்படியே 12 பிளாக் வைக்கணும். அந்த 12 பிளாக்கும் கீழே விடக்கூடாது. கீழே விழாம யார் ஹோல்டு பண்றாங்களோ அவங்க தான் இந்த டாஸ்கோட வெற்றியாளர். இந்த டாஸ்க்கு 50 பாண்ட் கிரெடிட்ஸ் கிடைக்கும்ன்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அதை தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் என்னன்னா, அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பிரிஞ்சிருக்கவங்கள ஒன்று சேர்க்கிற சுச்சுவேஷன் இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டாஸ்க். இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் இங்க டாஸ்க் உள்ளாராங்க. உள்ள என்ன டாஸ்க்னா 3 பிளாக் 1 2 3 பிளாக் அரேஞ்ச் பண்ணோன்னே பாய்ஸ் கிட்ட ஒரு என்வலப் இருக்கும். அந்த என்வலப் ஓபன் பண்ணா அதுக்குள்ள ஒரு 2 லெட்டர் இருக்கும். அந்த லெட்டரை வந்து அந்த லெட்டர் ஏபின்னு வச்சுங்களேன், அந்த பக்கத்திலேயே வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஏபியை எடுத்துட்டு போயிட்டு ஒரு வால் மேல வைக்கணும். திரும்ப 4 5 6 அரேஞ்ச் பண்ண உடனே அவங்க இங்கிருந்து சொல்லுவாங்க. திரும்ப அந்த ஹஸ்பண்ட் அடுத்த என்வலப் ஓபன் பண்ணணும், அடுத்த லெட்டர்ஸ் எடுக்கணும், அதை எடுத்துமே அரேஞ்ச் பண்ணணும். இப்படி 4 வாட்டி பண்ணணும். 3 6 9 12 இந்த 4 வாட்டி பண்ணா ஒரு வேர்டிங்ஸ் கிடைக்கும். அந்த வேர்டிங்ஸை நம்ம கரெக்டா அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டா டாஸ்க் கம்ப்ளீட்டட். இதுதான் டாஸ்கோட ரூல்ஸ். இனிஷியலா ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா சந்தியா மற்றும் ஜானுக்கு பயங்கரமான காம்படிஷன். ஏன்னா 2 பேரும் லீடு அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. 3 ஜானு பண்றாங்க, சந்தியா 3, 6 ஜானு பண்றாங்க, 6 சந்தியா அப்படின்ற மாதிரி டஃபா போயிட்டு 9 வந்தாச்சு. இப்ப அடுத்து போற சுச்சுவேஷன்ல டப்புன்னு 2 பேரோட பிளாக்கும் உடஞ்சு விழுந்துட்டு திரும்ப கேம் புதுசா ஆரம்பிக்கும் போது கலக்கிட்டாங்க. சும்மா சொல்லணும், ஜானு வேற மாதிரிங்க. அந்த பேலன்ஸ்ல பக்காவா ஒரு டெக்னிக் என்னன்னா, ஒரு பிளாக் வைக்கிறாங்க, 2வது பிளாக் வைக்கிறாங்க, 3வது 4வது அப்படின்னு வச்சு ஒரு கையில பேலன்ஸ் பண்ணிட்டு காலில் தள்ளி அந்த பிளாக் எடுத்து மேல வச்சுட்டு அப்படியே அந்த பிளாக்கை கையில தட்டி விட்டு இந்த செஸ்ட்ல வச்சு பேலன்ஸ் பண்ணி செட் பண்ண விதம் வந்து பயங்கரமான ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சு அழகா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க ஜானு போனு. இதுல 50 பாண்ட் கிரெடிட் ஜெயிச்சு ஹஸ்பண்டை மீட் பண்ணது மட்டும் இல்லாம ஸோ இந்த வாரம் டாப் ஆஃப் த டேபிள்ல வேற இருக்கிறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது. அதை தாண்டி மிச்ச 3 கப்பல்
4 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, மிச்சம் 3 பேருக்கும் பாயிண்ட் கிடையாது, ஒருத்தருக்கு மட்டும் தான் பாயிண்ட். இப்போ அடுத்த 4 கப்பல் வருவாங்க, அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் பாயிண்ட், மிச்சவங்களுக்கு எல்லாம் பாயிண்ட் கிடையாது அப்படின்றது தான். அந்த வகையில ஜானு பானு ரொம்ப ஜாலியா ரொம்ப சேஃபா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 வீக்ஸ்க்கு முன்னாடி டேஞ்சர் ஜோன்ல இருந்த நபர்கள் இந்த வாரம் வந்து பிளேஸை வாங்கறதுக்குன்றது பெரிய விஷயம். வேற மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆயிருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள கோஆர்டினேஷனும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றது தான் எனக்கு சொல்ல தோணுச்சு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.